ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாரம்பரியமிக்க ரொம்ப ஹெல்த்தியான திணை அரிசி வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். திணை அரிசியில் வெண்பொங்கலா அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் நிறையா இருக்கும், அப்படி இல்லைன்னா இது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நம்ம நார்மல் பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஈஸியாக சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு திணை அரிசியை எடுத்துக்கிறேன். அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 20 to 30 minutes ஆகுது ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 30 minutes ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு 2-3 டைம் தண்ணி மாற்றி கழுவி எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கு இல்லையா திணை அரிசி அண்ட் பருப்பு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த திணை அரிசி அண்ட் பருப்பு இது ரெண்டுமே நெய்யில் நல்லா வறுபட்டு அது கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் நல்லா ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுடலாம். இது ஓப்பன் பண்ணும் போது இந்த மாதிரி கஞ்சி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இறுகிடும். அடுத்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு குழிக்கரண்டியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு விரல் சைஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது ரெண்டையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வறுத்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. முந்திரி இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வறுப்படும். எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். இல்லைன்னா ஒரு சைடு கருத்துரும், இன்னொரு சைடு வெள்ளையாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்க இல்லையா பொங்கல், அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ண கையோட இதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் ரொம்பவும் இறுகிடாமல் இருக்கும். பொதுவாகவே மில்லட்லாம் சீக்கிரம் இறுகி போயிடும். ஸோ நீங்கள் குயிக்காக ஹாட் பாக்ஸில் போட்டுருங்க. அண்ட் இது சூடாக சாப்பிட்டா தான் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபில் ஆயிடும். ஸோ நம்ம கம்மி குவான்டிட்டி தான் எடுப்போம். நம்ம டயட்டுன்னு ஒன்று தனியாக இருக்க தேவையே இல்லைங்க. ஸோ இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. வெறும் தேங்காய் சட்னி மட்டுமே போதும். சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்கு என்னென்னமோ சாப்பிட்றாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல சிறுதானியங்கள் சாப்பிட்டாவே நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. இந்த வீடியோவை டேஸ்டியாக சாப்பிட்டு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.